தற்போதைய அண்மை செய்தியாக காஷ்மீர் தீவிரவாத தாக்குதல் குறித்து பிரதமர் மோடியுடன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆலோசனை நடத்தி வருகிறார். முப்படைகளில் தளபதிகளுடன் ஆலோசனை நடத்திய ராஜ்நாத் சிங் நேற்றும் பிரதமர் மோடியை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். இந்நிலையில் இன்றும் காஷ்மீர் தீவிரவாத தாக்குதல் குறித்து பிரதமர் மோடியிடம் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆலோசனை நடத்தி வருகிறார். அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். காஷ்மீர் பஹல்காமில் கடந்த 21ஆம் தேதி நடைபெற்ற தீவிரவாத தாக்குதலில் 26 சுற்றுலா பயணிகள் உயிரிழந்தனர். இந்த தாக்குதலை இந்தியா முழுக்க உள்ள தலைவர்கள் கண்டித்த நிலையில் பிரதமர் மோடி தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்று அறிவித்திருந்தார். இந்நிலையில் காஷ்மீர் தீவிரவாத தாக்குதல் குறித்து பிரதமர் மோடியுடன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் 2வது நாளாக ஆலோசனை நடத்தி வருகிறார். முப்படைகளின் தளபதிகளுடன் ஆலோசனை நடத்திய ராஜ்நாத் சிங் நேற்றும் பிரதமர் மோடியை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். இந்நிலையில் இன்றும் காஷ்மீர் தீவிரவாத தாக்குதல் குறித்து பிரதமர் மோடியுடன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் 2வது நாளாக ஆலோசனை நடத்தி வருகிறார். அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். காஷ்மீர் தீவிரவாத தாக்குதல் குறித்து பிரதமர் மோடியுடன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் 2வது நாளாக ஆலோசனை நடத்தி வருகிறார். அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். இது பற்றிய விரிவான தகவல்களை தருவதற்காக நமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகன் நம்முடைய இணைந்திருக்கிறார். வணக்கம் பால்முருகன், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. அதாவது டெல்லியில் இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு பிறகு தொடர்ந்து பல்வேறு கட்ட ஆலோசனைகள் நடைபெற்று வருகின்றன. அந்த வகையில் தற்போது பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பிரதமர் மோடியுடன் சந்தித்து முக்கிய ஆலோசனைகளை நடத்தி வருகிறார். இந்த சந்திப்பின் போது தற்போதைய நிலவரம் குறித்து பிரதமர் ராஜ்நாத் சிங் ஆலோசனை நடைபெறுகிறது. முக்கிய அதிகாரிகளும் இந்த சந்திப்பின் போது உடன் இருக்கிறார்கள். குறிப்பாக இராணுவம் மற்றும் உள்துறை தொடர்பான பல அதிகாரிகளும் உடன் இருக்கிறார்கள். அதாவது நேற்றைய தினம் முப்படைகளினுடைய தளபதி அனில் சௌகானை ராஜ்நாத் சிங் சந்தித்தார். அதன் பிறகு தற்போது பிரதமருடன் மீண்டும் இந்த சந்திப்பு நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. இந்த தாக்குதல் தொடர்பான தீவிரவாதிகளை தேடும் பணி ஒரு பக்கம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே 4 இடங்களில் இவர்கள் கண்டறிந்ததாக ராணுவம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அடர்ந்த வனப்பகுதியில் அவர்களை தேடுவது என்பது சிரமமாக இருப்பதால் அடிக்கடி பல்வேறு இடத்தை மாற்றிக் கொண்டிருப்பதாகவும் தெரிகிறது. அதன் அடிப்படையில் தேடுதல் பணி ஒரு பக்கம் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதற்கிடையே இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு பாகிஸ்தான் உதவியதாக கூறி பல்வேறு கட்டுப்பாடுகள் பாகிஸ்தான் மீது விதிக்கப்பட்டிருக்கின்றன. எல்லையிலும் தொடர்ந்து பதட்டமான ஒரு சூழ்நிலை நிலவி வருகிறது. இந்த சூழ்நிலையில்தான் முக்கிய ஆலோசனைகளை டெல்லியில் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. ஒரு பக்கம் என்ஐஏ இந்த தீவிரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணையை தீவிரப்படுத்தி இருக்கிறது. இந்த தாக்குதலில் உயிரிழந்தவர்களுடைய உறவினர்களை அந்தந்த ஊர்களுக்கு நேரில் சென்று சந்தித்து விசாரிப்பதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். அந்த தாக்குதல் நடைபெற்ற போது அங்கிருந்த சுற்றுலா பயணிகளிடமும் தொடர் விசாரணைகளை நடத்த அண்மை தகவலுக்கு நன்றி பால்முருகன்.